ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னை கட்டிக்க போற என் தம்பி எதிரிலேயே அவன் கூட நீ ஆடுவேன் பாடுவேன். என் இஷ்டம். நான் அவரோட ஆடுவேன் பாடுவேன். அது மட்டும் இல்ல அவரோட குடும்பமே நடத்த போறேன். என்ன வாய் பழக்கிற? நான் அவர்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? பெத்தவன் நானு. இந்த வீட்டுல ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். இந்த வீட்டுல மாத்திரம் இல்ல, இந்த ஊர்லயே அப்படித்தான். நாங்க எதுக்கும் துணிஞ்சிட்டோம். நானும் துணிஞ்சிட்டேன். அந்த விஜயகுமார் பைய குடும்பத்தையே அழிச்சு நாசமாக்கிடுவேன். ஏன்பா நீங்க செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட வடு இன்னும் ஆறல. அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அம்மாவை துடிக்க துடிக்க உயிரோட சித்திரவதை செஞ்சுக்கல. அம்மா கண்ணெதிரே அந்த வேலைக்காரியோட விபச்சார குடும்பம் நடத்தினீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த நாய் மேல வச்ச மோகத்துல போதையில கட்டின மனைவிய என் கண் முன்னாடி கழுத்துல எரிச்சு கொண்டீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அப்பா மறந்ததெல்லாம் மறந்து போனதாகவே இருக்கட்டும், நானும் மறந்துடுறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிடுங்கன்னு கேக்குறேன்ப்பா. வீட்டை விட்டு போயிடுன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும், போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட போயிடுறேன். உங்க சொத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம். அவரை மட்டும் கொடுத்துடுங்க. அவரோட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் கொடுத்துடுங்க. அப்படியா? அப்படின்னா சரி. என்னங்க சொத்து சுகம் ஒண்ணு வேண்டாமா? அந்த கழுதைய கட்டுல துணியோட வீட்டை விட்டு துரத்துங்க. அப்படியா? கழுத போய் தொலை. அவன் நிறுத்துற. ஐயோ மாமா, வயசாச்சே ஒளிய உனக்கு ஒரு இளவ விளங்கல. இப்ப சொத்தெல்லாம் வேணாம் தான் சொல்லுவா. நாளைக்கு அந்த பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புழுவ பூச்சை உண்டாச்சுன்னா அந்த பூச்சி இங்க வந்து இந்த சொத்தெல்லாம் என்னதுன்னு சொரியும். நம்ம 3 பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும். நீ என்ன பண்ணுவ? எங்களோட சேர்ந்து தெருவில் நிப்ப, அவ்வளவுதான். ஆமாங்க, தம்பி சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளு. அணுகுண்டு மாதிரி ஐடியா விடுறேன். இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னா சுந்தரி என்ன விட்டு போக கூடாது. அதுவும் சரிதான். நாளைக்கே கல்யாணம் கட்டுதாய். அப்படி சொல்லு மாமா. பாத்தியா, நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே. எங்க போயிடுவேன்? பூட்டி வச்சு உனக்கு தாலி கட்டுவேன். பூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு புறா கொஞ்சம் இல்ல, கத்துவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்துவேன். இந்த ஊரை கூட்டுவேன். கூட்ட நல்லா கூட்டு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படி மாமா நம்ம ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் திமிரெல்லாம் அடங்கும். அதானே. அம்மா, கல்யாணம் ஆனா கூட இப்படி உருட்டி உருட்டி தான் கொடுக்கணும், அதான் ஆசை. அம்மா, அண்ணா பெரிய ஆளுமா? கல்யாணம் வேணா பொண்டாட்டி கூட நீ தான் ஊட்டி கொடுக்கணுமா? என்னையா நீ? மறிக்குழுந்து, நீயா? என்னம்மா? எங்க வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். எதுக்குமா? இனிமே நாங்க திரும்பி போறதில்ல. ஏமா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்தேன். கொஞ்சம் நில்லுமா. ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா வீட்டு படித்தாண்டி வரக்கூடாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. விடிஞ்சுதான் வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதான் இப்ப வந்தேன். அம்மா, நீ என் புள்ள மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ முறைப்படி வந்திருக்கலாமே. முறையா? எல்லாமே முறை தவறி போயிடுச்சுமா. எவனாவது ஒரு தகப்பன் தான் பொண்ணியை கெடுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தகப்பன் சொன்னாமா? எப்படி தெரியுமா? உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படி மாமா நம்ம ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் திமிரெல்லாம் அடங்கும். இப்ப சொல்லுங்கம்மா, இதுக்கு மேலே நாங்க இருக்க சொல்றீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போயிடு. நாளைக்கு காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில காலில் விழுந்தாவது உன்னை மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா கிட்டியா? அப்பான்னு நான் பேருக்கு தான் சொல்றேம்மா. அது ஒரு மிருகம், இதயமே இல்லாத கல்லு.
அந்த கல்லுக்கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கரையாதுமா. முடிவை நீங்க தான் சொல்லணும். அம்மாடி, எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா வேற சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. நீங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இருமா. இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ இருமா. வேண்டான்னு சொல்லல. இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு நான் மட்டும்தான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கும் அவர் தான் உயிருங்கிறத நான் மறந்துட்டேன். அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வர வேண்டாமா. நான் போயிடுறேன். இல்லங்க, எங்க போறீங்க நீ? வீட்டை விட்டு வரும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சது. ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா. திரும்புங்க, உள்ள வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீ என்னடா அது? பின் என்னமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியில போக சொல்றீங்களே, இது நியாயமா? ஆமாமா, மறிக்கொழுந்து நம்ம கிட்ட அடைக்காம வந்துருச்சு. அத திருப்பி அனுப்புறது சரியில்லை, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அண்ணி, பேசாத பெரியவரே பேசிட்டாரு, அப்புறம் ஏன் இப்படி நிக்கிறீங்க? எங்க அம்மா கால்ல விழுந்துருங்க. பெரியவரே, அண்ணி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மறிக்கொழுந்து, எங்க இருக்கிற? என்ன பண்ற? வா வெளியே. என்ன மாமா நீங்க மயிலே மயிலேனா இறங்க போடுமா? பிக்கணும். பிக்கணுமா? போய் பீடா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன்? அப்ப பகல்லையே தூக்கிட்டு போலான்னு சொல்றீங்களா? என்ன விஜயகுமார் உங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. என்னது, பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு. கொத்தனா விஷம் வரல. ஜமீன்தார் பொண்ணை கட்டிக்கிட்டா வேலை வேலைக்கு தின்னலாம், கார்ல சுத்தலாம். ஆசை ஒரு ரூபாயே கேட்க மாட்டீங்களே. அட பாவி, இப்படியா செஞ்சான்? ஏயா, இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்டு வந்தா நாளைக்கு உங்க பொண்ணோட தூக்கிட்டு வந்தா எப்படி? ஆமா, சேச்சே, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஐயோ, அப்ப அடிக்க வேண்டியதுதான். ஐயோ, உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். என் மகனை ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடாத. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உன் மகனை கொன்னுடுவேன். ஐயோ, என் பிள்ளை அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டா. நான் உங்ககிட்ட உண்மை. நீ ஒண்ணு பேசணும். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வயசு பொண்ணை உள்ள வச்சிருக்க. நான் என்ன வளையல் போட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், சொன்னா கேட்டுக்க. உன் மகன் உயிரோட இருக்கணும்னா மறிக்கொழுந்து வெளியே வரணும். மறிக்கொழுந்து மாங்கல்ய பிச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த என் மகனோட உயிரை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேம்மா. என் புள்ளிய ஏன் கண்டதுக்கே உயிரோட கொள்றாங்கம்மா. அம்மாடி, என் மகனை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுமா. அவன் கால வந்து கேட்டுக்கிறேன். போயிடுமா. மாமா வந்துட்டா என் மறிக்கொழுந்து. அப்புறம் இவன் எதுக்கு அடி துரத்து? பாடி, என் படிதாண்டிய பத்தினி. போலாமா? எங்கடா? எங்க டாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை மட்டுமா குறையும்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க ஊரே சிரிக்கும்படியா நான் செய்வேன். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. மறிக்கொழுந்து, வாய மூடிட்டு வீட்டுக்கு வர போறியா இல்லையா? எந்த வீட்டுக்கு?
இதுதான் என் வீடு. ஒரே ராத்திரியில மாட்டிட்டானே. ஒருவேளை மை வச்சிருப்பானோ இருக்கும். ஏய், வரியா இல்லையா? ஏய், சும்மா சத்தம் போடாத. யாரும் என்ன மாத்தல மயக்கல. நானா தான் இங்க வந்தேன். விஜயகுமார நான் மனசார விரும்புறேன். அவர்தான் கட்டிக்க போறேன். அவர் ஒண்ணு இழுத்துட்டு வரல, நான் தான் வந்து அவர் காலில் விழுந்தேன். என்ன கதையே மாறுது. ஆமா மாமா, விஷயத்தை இப்படி போட்டு உடைக்கிறாளே, என்ன செய்யறது? இவள்கிட்ட என்னடா பேச்சு? அந்த பயலை புடிச்சு கொல்லுங்க, இவ தானா வழிக்கு வந்துருவா. டேய், வேண்டா. நிறுத்துங்க. இனி மேல அவர் மேல ஒரு துரும்பு பட்டாலும் இங்க நடக்கிறதே வேற. பெத்த அப்பனே மிரட்டுறியா நீ? மிரட்டுறதா? துணிஞ்சிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையை போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்கிற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ என் அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் 10 பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச, என்னுடைய மறு அடி கோட்ல தான். ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என் மாமாவும் பயந்துருவேன் நினைச்சியா? கோர்ட்டிடம் போயே. அறிவு கட்டவனே, சொல்லக்கூடாத விஷயத்தை அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்றேன்.